அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. புகழ்பெற்ற நடிகர் மே 21 மோகன்லாலோட பிறந்த தினம் என்று. சிறைச்சாலைன்னு ஒரு படம், அதில் தான் இவர் மோகன்லால்னு எனக்கு தெரியும். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். புகழ்பெற்ற நடிகர். இப்போ இந்த ஒரு பைத்தியகரத்தனமான படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருப்பார், ஒரு பைத்தியம். அந்த படம் பேர் எனக்கு தெரில. அதில் இவர் நடிச்சிருப்பார். புகழ்பெற்ற நடிகர் மோகன்லால் உலகளவில் சிறந்த நடிகராக அங்கீகாரம் பெற்றவரும் 4 முறை தேசிய விருதை பெற்றவருமான மோகன்லாலோட பிறந்த தினம் இன்று புதன்கிழமை மே 21 கேரளாவில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் இளந்தூர் என்ற இடத்தில் 1960 பிறக்கிறார். தந்தை வழக்கறிஞர். குடும்பம் திருவனந்தபுரத்தில் உள்ள முடுவன் முகல் என்ற இடத்தில் குடியேறியது. பள்ளிக்கூடத்தில் படித்தபோது படிப்பை விட கலை உலகம் இவரை அதிகம் கவர்ந்தது. பள்ளி நாடகங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார். 6ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த பொழுது பள்ளியில் சிறந்த நடிகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மகாத்மா காந்தி கல்லூரியில் பட்டப்படிப்பை தொடர்ந்தார். தன்னைப் போலவே நாடகம் திரைப்படங்களின் மீது காதல் கொண்ட, பின்னாளில் இவரைப் போலவே பிரபல இயக்குநர்களாகவும் நடிகர்களாகவும் உருவான பிரியதர்சன், எம்ஜி ஸ்ரீகுமார் மற்றும் மணியன் பிள்ளை ராஜா ஆகிய சக மாணவர்களுடன் நட்பு ஏற்பட்டது. முதலாக திறநோட்டம் என்ற படத்தில் 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடத்தப்பட்ட வருஷத்தில் நடித்தார். சில காரணங்களால் படம் வெற்றி பெறவில்லை. 1980 வெளிவந்த மஞ்சில் விரிஞ்ச பூக்கள் மாபெரும் வெற்றி அடைந்தது. தொடர்ந்து ஏறுமுகம்தான். 1983 மட்டும் 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார். பிரியதர்சனின் பூச்சைக்கு ஒரு மூக்குத்தி என்ற படத்தில் நகைச்சுவை வேடம் ஏற்று அதிலும் முத்திரை பதித்தார். நடிப்பு இவருக்கு சுவாசம் போன்றதாகிவிட்டதால் காதல், வீரம், நகைச்சுவை, நையாண்டி, திமிர், முரட்டுத்தனம் என்ற அத்தனை உணர்ச்சிகளையும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கேற்ப அனாயசமாக வெளிப்படுத்தி நடிப்பவர். 1986 டிபி பாலகோபாலன் எம்ஏ திரைப்படத்திற்காக